நம்மளுடைய தவறான புரிதல். பழனி மேல சாமி அங்க எப்படி இருக்காருன்னா ஞான தண்டாயுத பாணியா இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க பேசிட்டு போது சொன்னீங்கல்ல, ஒரு நேரத்துல ராஜாவா இருக்காரு, ஒரு காலத்துல ஆண்டி கோலமா இருக்காரு, ஒரு காலத்துல வைதிகாலா இருக்காரு, ஒரு காலத்துல இன்னொரு அலங்காரத்துல இருக்காரு. வாழ்க்கை என்பது நிலையற்றது. வாழ்க்கை என்பது இது எதுவுமே உங்களோட வரப்போறது கிடையாது. அதனால அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு தான் இதே வழி. அங்க இருக்கிறது குழந்தை. ஒரு குழந்தை அம்மா பார்க்கும்போது அந்த குழந்தை ஆண்டியா இருக்கா அப்படி இருக்கா அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க முருகனை போய் எந்த அலங்காரத்துல பாக்குறது முக்கியம் கிடையாது. முருகன் உங்களை பார்க்கணும். அவ்வளவுதான். அதான் முருகன் கடந்து போறது கூட உன்னை பார்த்துருவாரு. எண்ணம் நல்லா இருந்து செயல் நல்லா இருந்துச்சுன்னா மேல வரல கிராஸ் பண்ணி போற கூட பார்த்துருவாரு. உன்னுடைய பக்தி உண்மையா இருக்கு, முருகா உன் அருள் வேணும்னு யாரு படியேறி முருகனை பாக்குறாரோ முருகன் அவங்கள பார்ப்பாரு. முருகன் பார்த்தாருன்னா நம்ம எத்தனையோ அடியார்கள் சான்றா இருக்கிறாங்க. ஒரு 10 ரூபா போட்டு தன்னுடைய கடனை அடைக்க முடியாம இருந்த தேவரையா முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு வந்தார். காரணம் என்ன? பக்தி. ஒரு வார்த்தை தேவரின் குலக்காக்கும் வேலையான்னு சொன்னதுக்கு அள்ளி கொடுத்தாரு. இதெல்லாம் என்னன்னா காசை வச்சு கடவுளை இடம் போடக்கூடாது. இன்னைக்கும் சொல்றேன், காசு கொடுத்தா கடவுள், கொடுக்கலன்னா பக்தி தான் முக்கியம். என்னைக்கு பக்தியும் உண்மையான முருக பக்தியும் இருக்கோ, நான் இன்னைக்கும் திருப்ப அழுத்தம் திருத்தமா சொல்றது என்னன்னா, யாரெல்லாம் உண்மையான முருக பக்தியில போறாங்களோ, யாரெல்லாம் உண்மையா முருகனை நினைச்சு உருகுறாங்களோ அவங்க குடும்பத்திற்கும் அவங்க வாழ்க்கைக்கும் முருகன் பொறுப்பு. நிச்சயமா அவங்க தலைமுறைக்கே முருகன் பொறுப்பு. நிச்சயமாங்க. அது தலைமுறைக்கே நீங்க சொன்ன மாதிரி 7 தலைமுறையும் வாழ வைப்பார். நிச்சயம். எத்தனை பேர் சாட்சி இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் வர வைக்க வேணாம். முருகனை ஆண்டி கோலத்துல பார்க்கணும். அப்ப எப்ப அந்த அழகை தரிசனம் பண்ண முடியும்? எப்ப பார்க்க முடியும்? நான் பார்த்துட்டு வந்தேன், நல்லாதான் இருக்கிறோம்.